வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பிரிட்டிஷ் நாட்டின் ராஜாவான 7ஆம் எட்வர்டை பத்தி பார்க்க போறோம். 7ஆம் எட்வர்ட் 9 நவம்பர் 1841இல் லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனையில் பிறந்தார். இவர் விக்டோரியா மகாராணி மற்றும் இளவரசர் ஆல்பர்ட்க்கும் மூத்த மகனாக பிறந்தார். இவரை அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் செல்லமாக பெர்டி என்று கூப்பிடுவர். 7ஆம் எட்வர்ட் மன்னர் தனது இளமை பருவத்தை பிரிட்டிஷ் நாட்டில் உள்ள வின்ஸ்டர் அரண்மனை மற்றும் பக்கிங்ஹாம் அரண்மனையில் கழித்தார். பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் அடுத்த வாரிசான இவரை அவரது தாயாரான மகாராணி விக்டோரியா மிகவும் கடுமையாக வளர்த்தார். காரணம், விக்டோரியா மகாராணி மிகவும் கட்டுக்கோப்பானவர் ஆவார். ஆகவே தனது மகன் நல்ல முறையில் வளர வேண்டும் என்பதற்காக கடுமையாக இருந்தார். இளம் வயதில் எட்வர்ட் பல பள்ளிகளிலும் தனிப்பட்ட முறையில் ஆசிரியர்களாலும் பாடம் கற்பிக்கப்பட்டார். இவர் ட்ரினிட்டி காலேஜ், கேம்பிரிட்ஜில் வரலாறு பாடத்தை படித்தார். எட்வர்ட்டிற்கு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியாக ஆக வேண்டும் என்பதே ஆசையாகும். ஆனால் அவரது தாயார் குயின் விக்டோரியா அதற்கு சம்மதிக்கவில்லை. 1863ஆம் ஆண்டில் எட்வர்ட் டென்மார்க் இளவரசி அலெக்சாண்ட்ராவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 6 குழந்தைகள் பிறந்தன. திருமணம் செய்து கொள்ளும் போது எட்வர்ட்டிற்கு வயது 21 மற்றும் அவர் மனைவி அலெக்சாண்ட்ராவிற்கு வயது 18 ஆகும். இவருக்கு பல மனைவிகள் இருந்தனர். எட்வர்ட் பல பெண்களுடன் காதல் கொண்டு அவர்களை மனைவியாக்கி உள்ளார். பல பெண்களை திருமணம் செய்து கொண்ட காதல் மன்னரான எட்வர்ட் பிளேபாய் பிரின்ஸ் என்று அறியப்பட்டார். இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பல பெண்களில் முக்கியமானவர்கள் லிலி லாங்ட்ரி, டெய்சி வார்விக் மற்றும் எலிஸ் கேப்பல் ஆவார். இவர் பல நடிகைகளையும் தனது மனைவியாக்கி கொண்டார். மேலும் சேரா, நெல்லி, பெட்சி கிரான்வாலஸ் வெஸ்ட், ஆக்னஸ், ரோசா, லாபெல் ஒத்தேரோ, ஹோர்தோஸ், லேடி சூசன் மற்றும் கேத்ரின் போன்றவர்களும் இவரின் மனைவி ஆவர். எட்வர்ட் சூதாடுதல், குதிரை பந்தயம் மற்றும் பொது சேவைகள் செய்வதில் ஆர்வமாக இருந்தார். இவர் பல குதிரை பந்தயங்களை கண்டுள்ளார். மேலும் இவர் பந்தயம் வைக்கும் குதிரை பல தடவை பந்தயத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கலை மற்றும் பண்பாடுகளில் நாட்டம் கொண்ட இவர் லண்டனில் ராயல் ஓப்ரா ஹவுஸில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு நன்கொடைகளை வழங்கி வந்தார். அதோடு மட்டுமில்லாமல் இசையின் வளர்ச்சிக்காக லண்டனில் ராயல் காலேஜ் ஆஃப் மியூசிக் என்ற கல்லூரியை தொடங்கி வைத்தார். எட்வர்ட்டின் அம்மாவான விக்டோரியா மகாராணியின் ஆட்சி காலத்தில் விக்டோரியாவின் சகோதரர்களே பல அரச விஷயங்களில் முடிவுகளை எடுத்து வந்தனர். ஆனால் 1901இல் கிங் எட்வர்ட் பிரிட்டனின் அரசராக ஆன பிறகு தன் அம்மா விக்டோரியா போல இல்லாமல் தானே அரச விஷயங்களில் நேரடியாக முடிவுகளை எடுத்து வந்தார். எட்வர்ட்டின் அம்மா குயின் விக்டோரியா 1901இல் இறந்து போகிறார். அதன் பிறகு எட்வர்ட் பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் மன்னராக வருகிறார். 9 ஆகஸ்ட் 1902இல் ராஜா எட்வர்ட்டின் முடிசூட்டு விழா வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் நடக்கிறது. பிரிட்டிஷ் மன்னராக முடிசூட்டப்பட்ட போது இவருக்கு வயது 59 ஆகும். மன்னர் 7ஆம் எட்வர்ட் அவர்களின் ஆட்சியின் போது பிரிட்டிஷ் ராஜ்யம் பலம் கொண்ட அரசாக வளர்ந்தது. மேலும் இவர் தனது ஆட்சிக்கு கீழ் இருக்கும் நாடுகளான இந்தியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று நல்ல உறவை வளர்த்தார். எட்வர்ட் உணவு சாப்பிடுவதிலும் மது அருந்துவதையும் விரும்பினார். இதனால் பல தடவை தனது அரண்மனையில் விருந்துகளை நடத்தினார். பல புதிய உணவு வகைகளை பிரிட்டிஷ் அரச குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அதிக உணவு சாப்பிடுதல் மற்றும் குடிப்பழக்கத்தின் காரணமாக எட்வர்ட்டின் உடல் நலம் பாதித்தது. மேலும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தால் இவருக்கு சுவாச பிரச்சனைகள் வந்தது. 1907இல் இதய பிரச்சனையின் காரணமாக இவரது உடல் நலம் குன்றியது. கிங் எட்வர்ட் 6 மே 1910இல் தனது 68 வயதில் காலமாகிறார். 20 மே 1910இல் இவர் செயின்ட் ஜார்ஜ் தேவாலயம், வின்ஸ்டர் அரண்மனையில் அடக்கம் செய்யப்பட்டார். எட்வர்ட்டின் மரணத்திற்கு பிறகு அவரது மகனான 5ஆம் ஜார்ஜ் பிரிட்டிஷ் அரசின் மன்னரானார். இந்த வீடியோ பிரிட்டிஷ் நாட்டின் ராஜாவான 7ஆம் எட்வர்டை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.